ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 7 days கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா வாழைத்தண்டு வடை. இது வரைக்கும் நம்ம வாழைத்தண்டு பொரியல் தானங்க செஞ்சுருப்போம், வடை செஞ்சது இல்லையே. இந்த மாதிரி வடை செஞ்சு கொடுத்து பாருங்களே, வாழைத்தண்டு பிடிக்காதவங்க கூட இது வாழைத்தண்டுனே தெரியாமல் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா ருசியாக இருக்கும் இந்த வடை. தேவையான பொருட்கள், செய்முறை. ஃபஸ்ட்டு அடுப்பில் பேன் வச்சு பேன் ஹீட் ஆனோடனே நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம்லங்க வாழைத்தண்டு, அது இதில் போட்டு, வாழைத்தண்டுக்கு தண்ணி விட வேண்டியதில்லை, வாழைத்தண்டே தண்ணி விடும். அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்களே. ஒரு 3-4 நிமிஷத்துக்குள்ளார இந்த வாழைத்தண்டு நல்லா வெந்துடும். நீங்கள் வதக்கி விட்டுட்டே இருக்கணும். வாழைத்தண்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு வடைக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்துக்கலாமா? மிக்ஸி ஜாரில் 1 கப் பொட்டுக்கல்லையை நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதே மிக்ஸி ஜாரில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோங்கள வாழைத்தண்டு, அதையும் போட்டு அரைச்சிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் அப்படியே போடுறதுனாலும் போட்டுக்கலாம், இல்லை அரைச்சி போடுறதுனாலும் போட்டுக்கலாம். வாழைத்தண்டும் அரைச்சி எடுத்தாச்சுங்க. இனி மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பவுலில் அரைச்ச வாழைத்தண்டையும் பொட்டுக்கல்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிணைங்களே. ஏன்னா நம்ம வடையோட பதத்துக்கு பிணையணும். ரொம்ப லூஸாகவும் பிணையக்கூடாது, கெட்டியாகவும் பிணையக்கூடாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. பொட்டுக்கடலை பவுடரை சேர்த்திட்டு நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம்ல, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி வாழைத்தண்டு வேகும்போது நம்ம உப்பு சேர்த்துருப்போம், ஸோ இப்போ பார்த்து சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்திக்கோங்க. நீங்கள் வேணும்னா பச்சை மிளகாயும் கூட சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துனா குழந்தைங்க சாப்பிடும்போது கடிப்பட்டுரும், அதனால் நான் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி காரம் கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஷேப்பில் நம்ம வடை மாதிரி அமுத்திக்கலாம். நம்மளுக்கு இதை விட உருண்டை பெருசாக பிடிச்சும் கூட நம்ம வடை மாதிரி அமுத்திக்கலாம். நான் வடை மாதிரி அமுத்தி குட்டி குட்டி பால்ஸ் என் பொண்ணுக்காக பிடிச்சி வச்சுருக்கேன். அடுப்பில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சோடனே வடை போட்டு எடுத்துடலாம். இந்த வடை வேகிறதுக்கு ஒரு 3 நிமிஷம் இல்லை 4 நிமிஷம்தான் ஆகுங்க. இது கருக விடாமல் திருப்பி போட்டுகிட்டே இருங்க. இப்போ எம்மி அண்ட் டேஸ்டியான ஹெல்தி வடை வீட்டிலையே குயிக்காக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு உங்கள் ஃபேமிலியில் எல்லாத்துக்கும் கொடுங்க. டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தினம் தினம் ஒரு சுவை, அதுவே அறுசுவை.